முதலமைச்சர் கையெழுத்திட்ட 3 கோப்புகளுக்கும் அரசாணை உடனடியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லாத மின்சாரம் வழங்கப்படும் என்ற அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இதனால் ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் தமிழக மின்சார வாரியத்திற்கு செலவு ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவோம், பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்துவோம், போதுமான பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதியுடன் கூடிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை மாநிலம் முழுவதும் உருவாக்கப்படும். இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு ஒரு IPS அதிகாரி நியமனம் செய்யப்படுவார் என்று நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைத்திருக்கிற தகவல் மூலம் தெரிகிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுத்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 காவல் நிலையங்களிலும் மாநகரங்களில் 9 மாநகரங்களில் உள்ள காவல் மாவட்டங்களில் தலா 1 வீதம் 28 காவல் நிலையங்களும் என மொத்தம் 65 போதைப் பொருட்கள் தடுப்பு படை ஆன்டி நரகோட்டிக் டாஸ்க் போர்ஸ் என்று அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட தலைமைச் செயலகம் 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலக பணியாளர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ச்சியாக தலைமைச் செயலாளர் சாய்குமார், அதே போல முதலமைச்சரின் செயலாளராக நியமிக்கப்பட்ட செந்தில்குமார் IAS, லட்சுமி பிரியா IAS ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். அதே போல DGPயும் இங்கே இருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோர், முன்னாள் DGPகளாக இருந்த வெங்கட்ராமன், அதே போல IG இன்டெலிஜென்ஸாக இருந்த செந்தில் வேலன் IPS உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களிடம் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை பெற்ற வண்ணம் இருக்கின்றார்.